இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்துல மாஸ்ட்ரோ இளையராஜாவோட இசையில எல்ராட் குமாரோட பிரம்மாண்ட தயாரிப்புல சூரி, விஜய் சேதுபதி, பவானி ஸ்ரீ, ராஜீவ் மேனன் போன்ற பலரோட உழைப்புல வெளியாகி திரையரங்கத்துல வெற்றிகரமா ஓடி சுமார் 60 கோடிகளுக்கு மேல வசூல் பண்ண மாபெரும் சூப்பர் ஹிட் திரைப்படம் விடுதலை பார்ட் 1. இந்த படத்தின் மூலமா சூரிக்கு ஒரு புது மார்க்கெட் உருவாகி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து அவரை லீடா வச்சு பல இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் அவரை நோக்கி படையெடுக்கிறாங்களாம். அண்ட் விடுதலையோட வெற்றியால சூரி இப்போ தனக்கு ஏத்த மாதிரியான சரியான கதைகளை மட்டுமே செலக்ட் பண்ணி நடிக்கிறாராம். வர எல்லா கதைகளையும் செலக்ட் பண்றது இல்லையா. அண்ட் அதுலயும் கதைக்களங்கள் ரொம்ப ஷார்ப்பா அவருக்கு ஏத்த மாதிரி இருக்கணும்னு கேட்கிறாராம். இதுக்கிடையில எப்போ விடுதலை பார்ட் 2 படம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் ரொம்ப ஆவலா கேட்டு வந்த நிலையில படக்குழு இந்த படத்தை ஆயுத பூஜை, அதாவது லியோ படம் வெளியாகிற அந்த நாள்லயே ரிலீஸ் பண்ண வெயிட் பண்றாங்களாம். அண்ட் அந்த நாள்லயே விடுதலை பார்ட் 2 படத்தையும் லியோவோட மோத விட போறாங்களாம். அப்படி அந்த டேட் இல்ல அப்படின்னா அடுத்த வருட பொங்கலுக்கு, அதுவும் உலகநாயகன் கமல் நடிப்புல உருவாகி வர இந்தியன் 2 படத்தோட ரிலீஸ் பண்ண போறாங்களாம். ஏற்கனவே விடுதலை பார்ட் 1 தியேட்டர்ல வெளியாகி நல்ல வரவேற்பு கிடைச்சதுனாலையும் ஓடிடிலையும் இதற்கு நல்ல வரவேற்பு கிடைச்சதாலையும் எப்ப வேணா பார்ட் 2 ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தயாரிப்பாளர் எல்ராட் குமார் தரப்புல சொல்லப்படுது. அண்ட் எப்ப ரிலீஸ் பண்ணாலும் கண்டிப்பா விடுதலை பார்ட் 2 நல்ல கலெக்ஷனை அள்ளும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஏற்கனவே விடுதலை பார்ட் 1 60 கோடிகளுக்கு மேல வாரி குவிச்சிருக்கிற நிலையில பார்ட் 2 கண்டிப்பா இதை விட கலெக்ஷனை அள்ளும் அப்படின்னு படக்குழு உறுதியா இருக்காங்களாம்.